விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஜய் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதை பார்க்குறப்பவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்குமே தன்னோட வீட்டை நம்மளோட அக்கா ஏமாற்றி வாங்கியிருக்கிறாங்க. அதை எப்படி மீட்கணும், அதன் பின்புலத்தில் இந்த ராஜி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காம தான் இப்போ ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ தான் விஜய் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறாங்க. அவங்களோட சொத்து வீட்டையெல்லாம் மீட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. மல்லிக்கிட்ட இதை கேட்குறப்பவே மல்லி ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. மல்லிகை இல்லம் அப்படின்னு சொல்லி உன்னோட பேரை வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாங்க, வெண்பா இல்லம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும், அவளுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட வாழ்ந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கற்பனையை சொல்கிறாங்க. இப்போ விஜய் ரொம்பவே மெய்மறந்து போகிறாங்க. நான் கூட என் பொண்ணு மேலே அவ்வளோ பாசமாக இல்லை, ஆனால் நீ எவ்வளோ அக்கறையாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி மல்லிக்கிட்ட அவ்வளோ அன்பை காமிச்சிட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் ராஜியுமே பயங்கர பதட்டத்தில் தான் இருந்துகிட்ருக்குறாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த பணத்தை கூட விஜய் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கூடி சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு வாடகை வீடு பார்த்துக்கோ, என்னோட வீட்டை நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போனதில் இருந்து இப்போ ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேருமே பயந்து போயிருக்கிறாங்க. இப்போ ரஞ்சிதா தான் ராஜி கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அவங்க அப்படி என்ன ஐடியா கொடுத்துருப்பாங்க, எப்படி மூவ் பண்ணால் இந்த சொத்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேருமே திட்டம் போடுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மல்லியை எப்படினாலும் ஏமாத்திடலாம் அப்படிங்கிறதுல மல்லியை பார்த்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாகு இருக்கிறாங்க. நாகுவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவங்க பணம் மேலே அவ்வளோ ஆசைப்படுவாங்க. இப்போ அவங்க புருஷனோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறப்ப இப்போ ராஜி கொண்டு பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பணத்தை அவங்க வாங்கிக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இப்படி பல திட்டங்கள் தான் இந்த ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேருமே வச்சுருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுடருமே கூடி சீக்கிரம் வீட்டில் மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகளோட விருப்பம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.